எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணியிருக்காங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,05,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா பெரிய கன்சல்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா $1,09,000லேருந்து $90,000 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பெரிய கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸு இந்த ஹை இந்த லோ, ஓகேங்களா, இந்த நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு கேண்டல். ஸோ இந்த கேண்டல் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா, 4 நாள் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ப்ரீவியஸாக வந்திருக்க ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கலை. ஸோ விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே என்னென்னா ப்ரீவியஸாக வந்து ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அது வந்து வேலிடான பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, விக்கு மட்டும் வச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அன் பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கீழே விழுந்தது இந்த லோக்கு கீழே வந்ததுன்னா ஒரு 95 96 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் வந்து மேலே போயிடணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து இன்கேஸ் இந்த 109க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் நம்மளுக்கு இன்னொரு கேண்டலும் மேலே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். ஓகேங்களா, ஆனால் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, எக்காரணத்துக்கு வந்து இந்த 89 உடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இன்கேஸ் இதுக்கு மேலே இந்த மறுபடியும் இந்த ஹைக்கு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க, 1,09,000 அந்த ரேஞ்சுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, 1,09,000க்கு மேலே, அதாவது 1,10,000 வச்சு போகிறான்டா, 1,10,000க்கு மேலே போகிறான்னா நம்மளுக்கு விக் அடிச்சுட்டு மறுபடியும் இதே ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்படி வச்சானா அதுவும் டேஞ்சர் சைன் தான். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸு அகெயின் கடன்னு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 1,10,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் கேண்டல் மாதிரி ஃபார்மேஷன், அதாவது பெரிய பேரிஷ் கேண்டல் போட்டு கீழே தள்ளினா அதுவும் நம்மளுக்கு ரிவர்சல் மாதிரி கீழே ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட்டு ரிவர்சல் சொல்கிறீங்க, இப்போ மார்க்கெட் பேரிஷ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு பேரிஷ் ஆகுன்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. மார்க்கெட் இப்போது புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் புல்லிஷ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ மார்க்கெட் பேரிஷ் ஆகலை, மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை, ஆனால் புல்லிஷ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுதான் விஷயம் சரிங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படி இல்லை இந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய அகெயின் ஒரு மிகப்பெரிய ரிசெஷன் நடந்தால் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏன் இந்த 89,000 இப்போ வந்து உடைக்கக்கூடாது, அதாவது இந்த 109க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 89 உடைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். டபுள் டாப் மாதிரி இருக்குது, இன்னும் ஆக்டிவேட்லாம் ஆகல. ஆக்டிவேட் ஆகணும்னா 89 உடைச்சாதான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, டபுள் டாப் மாதிரி இருக்குது, இன்னும் ஆக்டிவேட் ஆகலை சரிங்களா. ஸோ இந்த டபுள் டாப் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அக்ரெசிவான புஷ் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே ரிவர்சல் வந்துருச்சு சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் இங்கே டபுள் டாப் மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் இது ஆக்டிவேட் ஆகலை சரிங்களா. இன்னும் இது ஆக்டிவேட் ஆகலை. இன்கேஸ் 110க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது வந்து ப்ரைஸ் ஃபர்தராக வந்து புல்லிஷ் தான் ஆகும் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போதா மார்க்கெட் பேரி சென்டிமெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இன்னும் பேரி சென்டிமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகலை ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, அந்த கேள்விக்கு பதில் வந்து இன்னும் பேரி சென்டிமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகலை சரிங்களா. ரெண்டாவது என்னென்னா,
இது ஏன் பியரி சென்டிமெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விக்கு பியரி சென்டிமெண்ட் எல்லாரும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புல்லிஷ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, அதுதான் விஷயம். ஓகேங்களா? மறுபடியும் இது புல்லிஷ் பிக்கப் ஆகுமா கேட்டிங்கன்னா பிக்கப் ஆகும். 109க்கு மேலே போய் 110 வச்சுக்கோங்க ரவுண்ட் ஃபிகராக. 110க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில், ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் இது அகெயின் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா 100க்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பயங்கர செல்லர்ஸ் தான் வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா $100,000 ஒரு ஈஸியான நம்பர் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். ஓகேங்களா? ரொம்ப ரவுண்ட் ஃபிகர் நம்பரு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து நிறைய செல்லிங் நடக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இதை வந்து சொல்லணும், கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானோ. ஸோ சொலானோ பொறுத்த வரைக்கும் நான் ஓவராலாக வித்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 260ல் 270ல் ஒரு 50%, 260ல் ஒரு 50% விற்றேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 265 தான் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் நான் செல்லிங் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போய் ஹை வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. சரி, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து சொல்லனால நான் வந்து விற்கிறதுக்கான ரீசனு. ஸோ இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்மளுக்கு சொலானில் இந்த ஹைக்கு மேலே 295க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் சொலானா வந்து ஃபர்தராக வந்து அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படி இல்லை இங்கே வந்து ஹைக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை க்ளோஸ் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது, இல்லை க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா இங்கேருந்து ஒரு வேளை கீழே வந்ததுன்னா 150க்கு கீழே போகக்கூடாது. அப்படி 150க்கு கீழே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30. ஓகேங்களா? ஸோ இந்த I2 இந்த லோ எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $35 கிட்ட வருது. ஓகேங்களா? சாரி 166லேருந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து $30 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $30 கிட்ட வரும். சரிங்களா? ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இந்த 150 உடச்ச உடனே டேரெக்டாக 30க்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் போகாது. ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த 150 அது உடச்சதுன்னா அகெயின் மேலே போய் இந்த இடத்துல வந்து மறுபடியும் பெரிய கன்சல்டேஷன் போட்டு அப்படியே கீழே வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கேருந்து விழும்போது ரொம்ப அக்ரெசிவாக கீழே விழக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளும் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸில் இருக்குது பாருங்கள், நான் சொன்ன அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. டபுள் டாப்லேருந்து அக்ரெசிவாக டாமினஸோட பர்சன்டேஜ் கீழே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் சொலானாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா இதில் வந்து டாமினன்ஸும் நம்மளுக்கு இப்போது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டாமினன்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் கிடையாது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த ரிவர்சலுக்கான கரெக்ஷனில் தான் இருக்குது. அகெயின் நம்மளுக்கு இந்த 54 உடைக்கிற பட்சத்தில் ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் நம்மளுக்கு இன்னும் வந்து பியரிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி பிடிசி பியரிஷில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிடிசி பியரிஷில் கிடையாது. பிடிசி புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் புல்லிஷ் ஸ்லோ டவுனில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பியரிஷ்கான எந்த ஒரு சைனும் இல்லை. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். பியரிஷ்கான எந்த ஒரு சைனும் கிடையாது. ட்ரெண்டு முடிஞ்சிச்சா கேட்டீங்க, ட்ரெண்டும் இன்னும் நம்மளுக்கு முடியலை. ஓகேங்களா? ட்ரெண்டு முடிஞ்சிச்சு அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சுன்றது சைன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷனில் தான் இருக்குது. ஆனால் புல்லிஷ் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காராக இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.